சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. ஆக இன்றைய தினம் பார்த்தோம்னா திருதினஸ்பிருக் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த திருதினஸ்பிருக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நேற்று, இன்று, நாளை ஆகிய இந்த 3 நாட்களையும் ஏதோ ஒரு விஷயம் ஒன்றாக இணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்றைய தினம் எது இணைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று, அதாவது இன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே, நேற்றைய தினம் முடிவடைவதற்கு முன்னதாகவே இந்த சதுர்த்தி திதிங்கிறது வந்துருச்சு. இந்த நாள் முழுவதுமே தேய்பிரை சதுர்த்திங்கிறது இருக்கு. நாளைய தினம் சூரிய விதயம் ஆன பின்பும் அந்த சதுர்த்தி திதியானது தொடர்ந்து கொண்டிருப்பதால் நேற்று, இன்று, நாளை ஆகிய இந்த 3 நாளையும் இந்த சதுர்த்தி திதியானது ஒன்றாக இணைப்பதால் இன்றைய தினம் திருதினஸ்பிருக், அதாவது திதி வாரியாக ஒரு திருதினஸ்பிருக் நாளாக இந்த நாளினை கொடுத்திருக்கிறார்கள். நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் மதியம் 12:53 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 12:53 வரை, அதாவது கேட்டை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சிவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் அனுசூயா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக அங்காரகி சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. கிருஷ்ணாங்காரக சதுர்த்தின்னு பேர். அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை நாளும் தேய்பிரை சதுர்த்தி திதி நாளும் ஒன்றாக இணைகின்ற நாளினை அங்காரகி சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா. இதை தெரிஞ்சுட்டு நாங்க என்ன சார் பண்ண போறோம், இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாளானது ஒரு சூரிய கிரகணத்திற்கு சமமான நாள் சொல்றா. இந்த சூரிய கிரகண நாள்ல என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜபம் பண்ணா ஒரு தடவை அந்த மந்திரத்தை ஒரு தடவை ஜபம் பண்ணாலே 100 தடவை ஜபம் பண்ணதற்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லையா. அதே போலத்தான் இந்த நாளும் அத்தனை உசத்தியான நாளாம். இந்த நாளிலே ஜப பூஜைகளை மேற்கொள்ளும் பொழுது அது 100 மடங்கு பலனை தரும் என்கின்ற அந்த தகவலையும் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:50 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:21 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:19 சந்திர உதயம் என்பது இரவு 9:31 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:47 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:57 முதல் பகல் 10:31 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:05 முதல் 1:39 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:50 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய பெயர் என்னன்னு சரியா தெரியல. இந்த மெயில் ஐடியில ஏதோ மை சம்திங் ஏதோ போட்டிருக்குது. அந்த மெயில் ஐடியில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தினந்தோறும் பஞ்சாங்க குறிப்புகளை சொல்லும் நீங்கள் சந்திராஷ்டமம் பற்றி ஏன் சொல்வதில்லை என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பஞ்சாங்க குறிப்புகளை சொல்லிட்டு வரோம் இல்லையா. பஞ்சாங்கம் என்பது திதி வார நட்சத்திர யோக கரணம் மட்டும்தான்
பஞ்சாங்க குறிப்பு என்பது கூடுதலாக நம்ம வந்து நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், குளிகை காலத்தை பத்தி எல்லாம் சொல்றோம். சூலம் அன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு கேலண்டர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சொல்றோம். ஆனால் இந்த சமீப காலமாக இந்த சந்திராஷ்டமத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். யாரை பார்த்தாலும் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னு சொல்றது ரொம்ப ஃபேஷனாவே ஆயிப்போச்சு. ஏன்னா ஏதோ ஒரு கஷ்டம்ங்கிறது வந்தா, ஏதோ ஒரு மன உளைச்சல் வந்தா உடனே இன்னைக்கு சந்திராஷ்டமம் போல அப்படிங்கிற மாதிரி சொல்றது ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுத்த. சந்திராஷ்டமத்திற்கு ஏதோ அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அதை ரொம்ப தெரிஞ்சுட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்திற்குள் எல்லோரும் வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆனால் சந்திராஷ்டமம் பற்றி மிகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதும் இல்லை. நம்ம ஏதோ அன்னைய தேதியில ஒரு முக்கியமான வேலையை செய்ய போறோம். அதாவது முக்கியமான வேலைன்னா என்ன, வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல அடி எடுத்து வைக்கிறோம். ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போறோம் அல்லது ஒரு கல்யாண வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கிறானே வச்சுப்போம். அப்ப அந்த குழந்தைகளுக்கு அன்றைய தினம் சந்திராஷ்டமமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது. இதை நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம்னா, முதல்ல சந்திராஷ்டமம்னா என்ன? அதாவது நம்முடைய ராசியிலிருந்து 8வது ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் ஒரு சந்திராஷ்டம ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுக்குதான் தாராபலன் சந்திரபலன்லாம் பார்த்துதான் கல்யாணத்துக்கு ஆளே வைக்க போறார். இதுலயே பார்த்தோம்னா சந்திராஷ்டமத்திலே மைத்திர சந்திராஷ்டமம் என்பது உண்டு, பரம மைத்திர சந்திராஷ்டமம் என்பதும் உண்டு. அதுக்குதான் இந்த தாராபலன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நட்சத்திரம் வந்து ஒரு 8வது ராசியில, ஏதாவது இந்த சந்திரன் 8ல இருந்தா கூட, சந்திராஷ்டமமா இருந்தா கூட, அந்த தாராபலன் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை கணக்கு பண்ணும் பொழுது அது ஒரு 8வது நட்சத்திரமாக வந்தால் அது வந்து மைத்திரம் அப்படின்னு சொல்லுவா, நட்பினை தரக்கூடியதுதான். 9வது நட்சத்திரமாக வந்தா வந்து பரம மைத்திரம்னே சொல்லுவா, மிக நட்பினை தரக்கூடியதுதான். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது எல்லாவற்றையும் விட நம்ம இந்த டிகிரிஸ்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருக்கார் அப்படின்னு சொன்னா, அந்த 2.25 நாளுமே நமக்கு சந்திராஷ்டமமா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக இருக்காது. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னா, கரெக்டா ஒரு நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு நாள் மட்டும்தாங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா. அந்த கருத்தினையும் அடியேன் கடுமையாக மறுக்கிறேன். ஏன்னு சொன்னாங்க, டிகிரிஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு தெரியுமா? ரொம்ப துல்லியமா நம்ம டிகிரியை கால்குலேட் பண்ணலாம் கூட பாதங்கள் அப்படின்னு நமக்கு தெரியுமா? இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து ஒரு ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்திலே பிறந்திருக்கிறார்னு சொன்னா, அதுல இருந்து அந்த டிகிரிஸை கணக்கு பண்ணி கரெக்டா அந்த 8வது ராசியில அவர் வரும் பொழுது, உதாரணத்திற்கு நம்ம வந்து ஒரு ரிஷப ராசியில தான் ரோகிணி 1ங்கிறது வருது. ரிஷப ராசியில ஏற்கனவே ஒரு 3 பாதங்கள் போயிருக்கோம். என்னென்ன பாதம்? கிருத்திகை 2, 3, 4. கிருத்திகையினுடைய 2, 3, 4 பாதங்கள் கடந்து ரோகிணி 1ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 பாதங்கள் போய் 4ஆம் பாதத்துலதான் சந்திரனானவர் அங்கே இருப்பார். நம்ம ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம்னா எதை எடுத்துப்போம்? நேரா நமக்கு வந்து தனுசு ராசியில சந்திரன் இருக்கும் பொழுது, அதாவது மூலா நட்சத்திரத்துல சந்திரன் வந்துட்டாலே அவர்களுக்கு சந்திராஷ்டமம். மூலம், பூராடம் மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதத்துல இருக்க அந்த 2.25 நாளும் சந்திராஷ்டமம்னா நிச்சயமாக இல்லை. ரோகிணி 1ல பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, மூலம் 1ல வரும்போது சந்திரன் தனுசுக்குள்ள வருவார். மூலம் 1, 2, 3 பாதங்களை தாண்டி அந்த மூலா நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்திலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட 6 மணி நேரம் மட்டும்தான் இந்த ரோகிணி 1லே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்கும். அதாவது யார் யார் என்னென்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கான்னு பார்த்து அதற்கு நேர் 8வது ராசியிலே அந்த பாதத்திலே வரும் பொழுது மட்டும்தான் அவர்களுக்குரிய சந்திராஷ்டம காலமாக இருக்கும். சந்திராஷ்டம காலம் என்பது ஒரு 6 மணி நேரம் மட்டும்தான். இன்னமும் நம்ம துல்லியமா டிகிரிஸ் கால்குலேட் பண்ணோம்னா அதுல ஒரு 24 நிமிஷம் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு கடுமையான மன உளைச்சலை தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நடக்கும். அதையே நினைச்சு நடந்ததையே நினைச்சு திரும்பி நம்மளா போட்டு மனசை உழைப்பிக்கிறோம் இல்லையா? அதனால்தான் இந்த சந்திராஷ்டமங்கிறது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போறதுங்கிறதுக்காக சொல்றேன். அதனால நம்ம சந்திராஷ்டமத்தை அந்த அளவிற்கு தினந்தோறும் அதை கவனித்துக் கொண்டே வர வேண்டும். இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு, அப்பா இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமோ, நீ ஹோம்ஒர்க் எழுதாம டீச்சர்கிட்ட போய் அடி வாங்க போற, இல்ல நீ வந்து ஸ்கூல்ல அமைதியா இரு, பிரச்சனை பண்ணாத, உனக்கு ஆபீஸ்ல சந்திராஷ்டமம்பான்னு சொல்லிட்டு இருக்கிறதா நம்முடைய வேலையா? இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். தினந்தோறும் அன்றாட பணிகளை செய்து கொண்டிருப்பவர்களை சந்திராஷ்டமம் என்பது எதுவுமே செய்யாது. எதுக்காக சந்திராஷ்டமத்தை பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காருன்னா,
முதலாக வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தில் அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த முதல் கோணல் என்பது முற்றிலும் கோணலாக ஆகிவிடக் கூடாது தானே. உதாரணத்திற்கு இப்படி எடுத்துப்போமே, ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் வைக்கிறோம், அல்லது திருமண நாளன்றே சாந்தி முகூர்த்தம் வைக்கிறானே வச்சுப்போம். அந்த குறிப்பிட்ட நேரத்தில், அந்த சாந்தி முகூர்த்த நேரத்திலே அந்த மணமகனுக்கோ அல்லது மணமகளுக்கோ ஒரு சந்திராஷ்டம காலமாக இருக்கும் பொழுது, அவர்கள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக இருக்கும் பொழுது, அந்த நேரத்திலே அவர்கள் அந்த சாந்தி முகூர்த்தம்ங்கிறது ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை என்பது வந்துருதுன்னு சொன்னா, அது காலம் முழுக்க அது அழியாத ஒரு வடுவாகவே மனதிற்குள்ளாக பதிந்து விடும் தானே. அதனால்தான் இந்த சந்திராஷ்டமத்தை அவாய்ட் பண்ணி கல்யாணத்தை வைங்கோ, சாந்தி முகூர்த்தத்தை வைங்கோ. அதே மாதிரி ஒரு கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணும் பொழுது சந்திராஷ்டம நாள்ல வைக்காதீங்கன்னு சொன்னாலே தவிர, தினந்தோறும் நம்ம சந்திராஷ்டமத்தை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதன் பொருட்டுத்தான் அடியேன் சந்திராஷ்டமத்தை பற்றி என்னுடைய பஞ்சாங்க குறிப்பிலே சொல்வதில்லை. ஏன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு பாதம் எடுத்துட்டோம்னா அதற்குரிய 8வது அந்த பாகையிலே வரும்பொழுது மட்டும்தான் அந்த ஒரு பாதத்திற்குரிய கால அளவுங்கிறது ஒரு ஆவரேஜா ஒரு 6 மணி நேரம் தான். அதுலயும் குறிப்பிட்டு நம்ம இந்த டிகிரிஸ்லாம் எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 24 மினிட்ஸ் மட்டும்தான் நமக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்கும். அதற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து அந்த 2.25 நாளையும் வேஸ்ட் பண்ணணுமா என்ன? அதனாலதான் அதை சொல்றது இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.